சைடில் ஊருக்கு மீனவர் கிராமம் இருக்குது. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சீனிவாசபுரம் மீனவர் கிராமம் இருக்குது. இந்த 2 கிராமங்கள் தான் இந்த ஆறில் மீன் பிடிக்கிறாங்கன்னு இல்லை. கிட்டத்தட்ட அயோத்தி குப்பத்தில் இருந்து நிறைய பேர் வருவாங்க. பட்டினப்பாக்கம் நிறைய சைடில் இருக்க வில்லேஜ் ஃபுல்லாகவே இந்த ஆறை நம்பி மீன் பிடிச்சிருக்காங்க. அதே போல் மேற்கு சைட்லேயும் மீனவர்கள் இருக்காங்க. பீச் வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க நிறைய. கிட்டத்தட்ட இந்த ஆற்றுல வந்து ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து இந்த ஆறு சுத்தமாக இருக்கும் போது இந்த ஆறு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வாழ்வாதாரம் கொடுத்துருக்கு. வாழ்வாதாரம்னா வாழ்க்கை. இந்த ஆறு தான் அவங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கு. இந்த ஆற்றை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்தது. மீன் தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் கடல்ல விட இதில் மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த அளவுக்கு ஆபத்து அதிகமாக கிடையாது. தொழிலில் ஆற்று தொழிலில் ஆபத்து அதிகமாக கிடையாது. கடல் தொழிலை காட்டிலும் ஆற்று தொழில் வந்து ரொம்ப ஈஸி. அதே போல் வருமானம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைச்சிது. ஆனால் இப்போ இந்த ஆற்றுல வந்து கழிவுநீர்கள்லாம் அதிகமாக வந்து கலந்ததுனால ஒட்டுமொத்த மீன் வகையுமே அடையார் ஆற்றுல எதுவுமே இல்லை. அரிய வகை இறா கூட கிடைச்சிது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. ஆற்று நண்டு வந்து ரொம்ப ஃபேமஸானது. அது கூட இங்கே சுத்தமாகவே கிடையாது. ஆற்று நண்டு இந்த இதில் கிடையாது. வெறும் கடலும் ஆறும் சேர்ற இடத்துல தான் இந்த மீனவர்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல. எங்கேயாவது மீனவர்கள் மீன் பிடிக்கிறத பார்த்தீங்களா? எந்த ஏரியாவில் மட்டும் மீன் பிடிக்கிறாங்க? கடலும் ஆறும் சேர்ற இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த கடல் தண்ணி பாசுற இடத்துக்கு வரைக்கும் தான் மீனவர்கள் இப்போதைக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரே ஒரு மீன் மட்டும் தான் அதிகமாக கிடைக்குது இப்போதைக்கு. மடவை மட்டும்தான் இப்போதைக்கு அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. அது கூட அந்த ஏரியா தாண்டி பிடிக்க மாட்டாங்க. இந்த எல்லையை தாண்டி அங்கே போய் பிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே மீன் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மீனும் இறந்து போனதுனால அவங்களுக்கு தொழில் இல்லாமல் போனதுனால இப்போ அவங்களுக்கு யாருக்குமே வாழ்வாதாரம் கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ பீச் வேலை மட்டும் ஒரு 380 பேர் ஒரு காலத்தில் தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா, காத்துல பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து வெறும் 30 பேர் கூட கிடையாது. வெறும் 15 பேர். அது கூட அந்த சீசன் டைம் தான். இந்த ஆரம் கடல் வெட்டி விடுற டைமு, மழை டைமு, அது போல் மட்டும்தான் அவங்க வந்து இப்போ மீன் பிடிக்கிற இதில் இருக்காங்க. மீது எல்லாருமே வந்து வாட்ச்மேன் வேலை, அது போல் கூலி தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு மீனை நம்பி ஏதாவது ஒரு உயிரினம் இருந்திருக்கும். உணவு சங்கிலில் வந்து ஒன்று பேஸ் பண்ணி தான் ஒன்று இருக்கும். ஒன்று அழிஞ்சுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்பி இருக்க உயிரினங்களும் தானாகவே வந்து அழிஞ்சிடும். இந்த கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலத்தில் நிறைய நண்டு பார்த்துருப்பீங்க. விதவிதமான நண்டு இருக்கும். ஒன்று கொடுக்கு, ஒன்று பெருசாக இருக்கும். அது வந்து சேத்துல இருக்க அழுக்கெல்லாம் சாப்பிட்டு. இப்போ அது வந்து ஒரு காலத்தில் நிறைய இருக்கும். இந்த ஆற்றுக்கரை ஓரத்தில் ஃபுல்லாகவே எல்லா பகுதியிலையுமே இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஓரளவு அதுவும் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடியல. ஓரளவு பரவலாக போய் பரவலாக இருக்கு. அதே போல் செவ் நண்டு சொல்லுவோம். ரெட் கலர்ல இருக்கும். ரொம்ப பியூர் ரெட். உடம்பெல்லாம் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும். அந்த சைடில் இப்போ அந்த நண்டே கிடையாது. ஏதோ 1-2 தான் இருக்குது. அப்புறம் நண்டு துறக்கா சொல்லுவோம் நம்ம. இது பெரிய நண்டு. இது தண்ணியில் இருக்காது. ஆனால் ஆற்று ஓரத்தில் பார்க்கறதுக்கு ராட்சச நண்டு பேர் இருக்கும். காலெல்லாம் முடியாக இருக்கும். கொடுக்கெல்லாம் முடி இருக்கும். ஓடெல்லாம் முடியாக இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். அந்த நண்டு அந்த ஓரம் ஃபுல்லாக சேரு ஓரம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது கூட எல்லாமே குறைஞ்சிச்சு. என்னன்னா நம்ம ஆறு வந்து சுத்தமாக இருக்கும்போது அது நமக்கு வந்து நிறைய அதை நம்பி நிறைய பேர் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ ஆறு கெட்டு போனதுனால எல்லாமே அங்கே ஒன்றுமே இல்லை. வாழ்வாதாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஊரு குப்பத்தில் கிட்டத்தட்ட 3/4 பேர் வந்து கல் வீடு கட்டினாங்கன்னா கடல் தொழிலேருந்து இப்போ யாரும் வீடு வருமானம் கட்டி இது பண்ணல. இங்கே வந்து ஆற்றுல தொழில் பண்ணி தான் அதிகமாக வருமானம் ஈட்டது வந்து ஆற்றுல பண்ணி தான் அதிகமாக சம்பாரிச்சாங்க. இறா வந்து அவ்வளோ காஸ்ட்லி. அப்போலாம் அதிகமாக கிடைக்காங்க. இப்போ கிடைக்கிறது கிடையாது. அதுபோல் இந்த கடல் பார்த்தீங்கல்ல, கடலும் ஆறும் சேர்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. ஏன்னா நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்ற அந்த சங்கமாகிற இடத்துல வந்து தட்பவெப்ப அந்த வெப்ப சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறைய உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு. யாராவது சொல்ற இது வந்து கடல் வாழ் உயிரினம். அது டிராவல் பண்ண வந்து இது போல கடல் ஆரம் சேர்ற இடத்துல தான் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிட்டு மறுபடியும் கடலுக்கே போயிடும். அதே போல கடல் வாழ் உயிரினங்கள் வந்து ஆற்றுலையும்
ஆறுல வாழ்ற உயிரினங்கள் வந்து கடல்லையும் அந்த சேர்ற இடத்துல வந்து ரொம்ப சீக்கிரத்துல பாதிக்கக்கூடிய இடம் அது. எது நடந்தாலும் சீக்கிரத்துல பாதிக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடம் அது. இப்போ இந்த கடற்கரை ஓரத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ வந்து கிழிஞ்சல் அதிகமா பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து இந்த அது ஒரு பிசினஸாவே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீசன் வந்தாலே மடை சீசன் சொல்லுவாங்க. மடை சீசன் போயிட்ட பிறகு ஃபுல்லாக தரையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிழிஞ்சலாக இருக்கும். கடற்கரை ஃபுல்லாகவே கிழிஞ்சலாக இருக்கும். அது எதோட அறிகுறினா அந்த இடம் வந்து வளமாக இருக்குது. கிழிஞ்சல் வந்தால் சொல்லுவாங்க கடற்கரை வந்து நல்லா வளமாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்தது. அதுக்குன்னு ஒரு வலை வைப்பாங்க. கிழிஞ்சலை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வலையில் போட்டு இழுத்து கரையோரத்தில் அதிக கிழிஞ்சல் தெரிஞ்சுனே இருக்கும். அதை கும்பல் கும்பலாக கோபுரமாக கரையோரத்தில் சேர்த்து வைப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து இந்த கிழிஞ்சலை எடுத்து போய் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிழிஞ்சலே கிடையாது. ஏன்னா கிழிஞ்சல் வந்து எதுலேருந்து வந்து உங்களுக்கு தெரியும், மட்டியிலேருந்து தான் அது அந்த கிழிஞ்சல் அதிகமாக வரும். இப்போ அது இல்லைன்னு வச்சுக்கலாம், அதை நம்பி உள்ள உயிரினங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உருவாகிறது வந்து பூமியிலேருந்து தான் உருவாகுது, கரையிலேருந்து தான் உருவாகுது அந்த நுண்ணுயிர். ஆனால் இந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இதுவாக இந்த கோஸ்ட் லைனில் மட்டும் ஒரு காலத்தில் இருந்தது கிழிஞ்சல் அதிகமாக கிடைச்ச கோஸ்ட் லைனில். கிட்டத்தட்ட இந்த மெரினா கடற்கரையிலேருந்து நம்ம இந்த சைடு நீலாங்கரை தாண்டி போனால் தான் கொஞ்சம் பார்க்க முடியும். அது தாண்டி போனால் தான். ஆனால் இந்த சைடில் வந்து நீங்கள் எங்கேயுமே அது அதிகமாக கிழிஞ்சல்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு காலத்தில் ஆறாக இருந்தது, ஒட்டுமொத்த ஏரியாவும் ஆறாக இருந்தது. இது போல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பில்டிங் கட்டி இவங்களோட கழிவுகள்லாம் இந்த ஆற்றுல தான் விடுறாங்க. நம்ம எது பண்ணுறது இருந்தாலும் ஆற்றுல கழிவு நீரை விடுறது. அதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து அதை நம்பி உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை தெரியும். அதுதான் மெயினாக சொல்ல வந்தது. சரி பாரு, இங்கெல்லாம் குப்பை பார்த்தீங்களா? குப்பை அதிகமாக இருக்கா, சீஷல்ஸ் அதிகமாக இருக்கா, கிழிஞ்சல் அதிகமாக இருக்கா? குப்பை யார் போட்டாங்க? 2 ஜனங்க போட்டாங்க. நீ போட்டியா? பைக்ல வரவங்க இவ்வளவு குப்பை போட்டிருக்காங்களா? நீங்க குப்பையை கொஞ்சம் பார்த்து சொல்லி எவ்வளவு செருப்பு போட்டிருக்காங்க. செருப்பு இருக்கு பாத்தியா? எங்க போடுற குப்பை இங்க எப்படி அடிச்சுட்டு சுனாமி வந்து 10 வருஷம் ஆச்சு. சுனாமி பத்தி பேச மாட்டோம். சுனாமி வந்து 10 வருஷம் ஆச்சு. கடல்ல யார் போடுறாங்க குப்பை? நீங்க எங்க குப்பை போடுறீங்க? குப்பை தொட்டில குப்பை போட்டா வீடு சுத்தமாகுமா? வீடு சுத்தமாயிடும். குப்பை தொட்ட குப்பை ஆகும். அப்புறம் குப்பை தொட்டில இருந்து குப்பை எங்க போகும்? ஆத்துல கொட்டுவாங்களா? ஆத்துல கொட்டுறது புத்திசாலித்தனமா? ஆத்துல கொட்டினா என்ன ஆகும்? திரும்பி உங்க வீட்டுக்கே வந்துடும். திரும்பி வீடு கேட்டு போயிடும். நம்மளுக்கு வந்து சுத்தம் பண்ண தெரியாது. நம்ம வீடை சுத்தம் பண்ணாக்க வீட்டில் இருக்க குப்பை எல்லாத்தையும் எடுத்து தெருமுனையில் இருக்க குப்பை தொட்டில் போடுவோம். அப்புறம் அந்த குப்பை தொட்டி அந்த தெருவை சுத்தம் பண்ண என்ன பண்ணுவாங்க, குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் போடுவாங்க. அந்த இடத்த அடுக்காக்குவோம். அதுக்கப்புறம் அங்கே மழை பெய்யும் போது அங்கே அடிச்சுட்டு வந்து நம்ம ஊரில் வந்து 2 இடத்துல போடலாம். பெருங்குடின்னு சொல்லிட்டு ஒரு இடம், பக்கத்துல இருக்கிற ஒரு இடம், இன்னொரு இடம் வந்து கொடுங்கை விட்டு ஒரு இடம். இந்த ஆத்தோட ஸ்மெல் என்ன ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்குது? சாக்கடை ஸ்மெல். சாக்கடை ஸ்மெல் எப்படி வருது? தண்ணி வந்து நம்ம ஆத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்றதுக்கு அதுல இருந்து ஒரு இந்த அழுக்கெல்லாம் ஒரு இதாக கிடைக்கும். அதை வந்து நம்ம எருவா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாக்கி இருக்கிற தண்ணியை அப்படியே நம்ம ஆற்றுக்குள்ளே விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஆனால் அதனால செலவாகும். கொஞ்சம் செலவு பண்ணாதான் அது பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பில்டிங் கட்டிருக்காங்கல்ல, இந்த பில்டிங்லாம் கட்டினது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணி நின்ற இடம், அது ஆற்றுக்கு சேர்ந்த இடம். அந்த இடத்துல நம்ம என்ன கட்டிருக்கோம்? இப்போ
5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அங்க இருக்கிற கழிவு இவ்வளவு செலவு பண்றான், இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறது செலவு பண்றான். ஆனா அவன் கழிவு நீரை விடுறதுக்கான வசதி பண்ணலாம். அங்கேருந்து ஆத்துக்குள்ள விட்டுட்டு இருந்தான் அந்த ஆளு. பணக்காரங்களோட கழிவும் அதே மாதிரி தான் நாரும். ஏழை பணக்காரன் எல்லாரும் கழிவும் அதே மாதிரி தான் நாரும். ஸோ அங்க இருக்க கழிவு எல்லாம் இங்க வந்துருச்சு. அந்த இடத்துல ஆத்துக்கு போறதுக்கு தண்ணி போறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இப்ப இந்த ஆத்தோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடல் தண்ணியும் ஆத்து தண்ணியும் சேர்ற இடம். இந்த ஆறு எங்கேருந்து தெரியுமா வருது? ஆறு எங்கேருந்து உருவாகும்? கடல்ல இருந்து உருவாகாது. கடல்ல வந்து சேருவது அருவி இல்ல. அருவிக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஆறு வந்து உருவாகிறது பல விதத்துல இருக்கும். மலைகள் இருந்துச்சுனாக்க மழை பெய்யுது, மழை பெய்யும், ஏரி. இந்த ஆறு வந்து ஏரி எப்படி தெரியுமா தெரியும்? எந்த பாத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வெள்ளையா ஒரு சின்ன பேட்ச் இருக்குதா, இங்க பக்கத்துல பாரு, அதுல வந்து செடி இருக்குதா, மருந்து வந்துருக்குது. அந்த செடி வந்து ஆத்துல ஏரியில இருந்து வந்துருது. மழை பெஞ்சு மழை பெய்யும் போது ஏரி நிரம்பி அந்த ஏரியில இருந்து வெளியே வர தண்ணி, ஏரியில இருந்து தண்ணி திரும்பி வெளியே வர தண்ணில அந்த செடியும் வருது. வாட்டர் ஆகாய தாமரை அது வருது. ஒரு ஆத்துல வந்து இந்த முகத்வாரத்துல ஆறு நல்ல ஆறுனா அந்த ஆத்துல வந்து நிறைய நல்ல தண்ணி இருக்கணும், கடல் தண்ணி சேரும். கடல் தண்ணியோட உப்பு தன்மை நல்ல தண்ணி சேரும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடமா இருக்கும். அது உப்பு அதிகமா இருக்காது, நல்ல தண்ணி மாதிரியும் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல தான் உயிரினங்கள், நம்ம சொன்ன மாதிரி மடவை, கெண்டை, எறா இதெல்லாமே வந்து ஆற்று கடல்ல வந்து பாதுகாப்பான இடம் கிடையாது. அந்த இடத்துல முட்டையிட்டனாக்கா இன்னொரு பெரிய மீன் வந்து சாப்பிட்டு போயிடும். அப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நிறைய அந்த அங்க ஒரு செடி பாக்குறீங்களா, அந்த செடி வந்து செதுப்பு நில காடு. அந்த செடியோட இது வேர் எப்படின்னா, அது செடி எப்படி வளரும் கேட்டு மேங்க்ரோவ்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன சொல்லுவாங்க? மேங்க்ரோவ். அந்த மேங்க்ரோவோட அப்புறம் பாக்குறேன். அப்புறம் சரியா உட்காரு. இப்ப நீ உட்காரணும். ஈட்டி மாதிரி வயிற்றுல உட்காரு. எல்லாம் வீட்டு கிளம்புனா என்ன பண்ண அந்த ஓட்ட வழியா அந்த செடி அது எப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஷார்ப்பான ஒரு இது இருக்குல்ல கொட்டை, அது வந்து ஷார்ப்பா இருக்கு. ஸோ அது செடியில இருந்து அப்படி கீழே அப்படி விடும், அது போய் சேர்த்து போய் மாட்டிக்கும், அது வேர் விடும், அப்படியே வளர்ந்துடும். அப்போ அதோட வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாதுகாப்பான இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இறாலும் மீனும் அந்த இடத்துல போயிட்டு முட்டையிட்டனாக்கா பெரிய மீன் எங்கேயும் எதுவும் அங்கே வர முடியாது, பாதுகாப்பான இடம். ஸோ அந்த இடத்துல வளர்ந்துட்டு அந்த இடத்துல வந்து நிறைய உணவும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போடுற இதெல்லாம் நிறைய செடியோட இலைகள் அதெல்லாம் இருக்குமா. ஸோ அதை சாப்பிட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஆற்றுக்குள்ள வந்து கடலுக்குள்ள